ஒரு சிறிய அணில் ஆற்றில் தவறுதலாக விழுந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. அது என்ன செய்வது என்று அறியாமல் பயத்தில் தத்தளித்தது. அப்போது அந்த வழியாக நடந்து சென்ற ஒரு யானை அந்த காட்சியை பார்த்தது. அது உடனே ஒரு காய்ந்த மரத்தை உடைத்து தனது தும்பிக்கையால் தூக்கி கொண்டு வந்து அந்த அணிலின் பக்கத்தில், எல்லா மதத்தின் தத்துவமும் அன்பு என்பதுதான். அந்த அன்பின் வடிவமாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகவே வேற்றுமைகளை மறந்து அன்பினால் இணைவோம். என் சார்பாக அனைத்து உறவுகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நீ நடந்து போகிற பொழுது உன்னை பற்றி யாராவது பேசினால் அதை காதில் வாங்காமல் நேராக நடந்து போய் கொண்டே இரு. உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை அடைந்த பிறகு சிறிது இளைப்பாற திரும்பிப்பார். உனது லட்சியம் எதுவோ அதை அடைந்த பிறகு சிறிது விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதுலதான் ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியமும் இருக்கு. பிரச்சனைகளையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா நம்ம சாதிக்க முடியாது, தீர்வு காண முடியாது. நல்ல முறையில எதிர்கொள்ள பழகிட்டோம்னா ஒரு கோடாரி வலுவானது ஆனால் முடிய வெட்டாது. ஒரு பிளேட் கூர்மையானது ஆனால் மரங்களை வெட்டாது. எல்லோருக்கும் ஒரே திறமை இருக்காது, ஆனால் எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கும். எனவே உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாடாதீர்கள். பறவையால் நீந்தவும் முடியாது, மீனால் பறக்கவும் முடியாது. இங்கு யாரும் தாழ்ந்தவர் இல்லை. உங்களை யாரும் விளக்கினாலும் உங்களுக்கே உங்களின் மதிப்பு குறையக்கூடாது. நம்மை பார்ப்பவர்கள் உயரத்தில் இருந்தாலும் அவர்களின் நிழல் கூட நம்முடைய காலில் தான் விழும். அதுதான் வாழ்க்கையின் உண்மை. அடங்கி ஒடுங்கி கொடுக்கும் பண்பும் ஒரு கட்டத்திற்கு பிறகு மதிப்பின்றி மறக்கப்படும். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு குறைவு. போராடி கிடைக்கும் எதற்கும் மதிப்பு அதிகம். வெற்றி பெறும் வரை போராடு. வெற்றி பெற்றவனை மட்டும்தான் இந்த உலகம் போற்றும். தோற்று போனவனை ஏறெடுத்தும் பார்க்காது. உங்கள் பயம் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது நம் வாழ்க்கையில் எந்த உறவும் தேவையில்லை என விலகிச் செல்ல காரணம் கோபமோ வெறுப்போ அல்ல. இன்னொரு முறை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து நம் தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கு மதிப்பு குறையும் இடத்தில் எப்பொழுதும் நிற்காதே. தன்மானத்தை இழந்துதான் சில உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். அன்பு காட்டுவது போல் நடிப்பது, பொழுதுபோக்குக்காக நம்மிடம் பேசுவது, தேவைப்படும் போது மட்டும் நம்மை தேடுவது, இவ்வாறுதான் இருக்கிறது சிலருடைய உறவு. சில நாட்களுக்கு அவர்களிடம் பேசாமல் இருந்து பாருங்கள். பொய்யான அன்பு காட்டுபவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கரைந்து போய் விடுவார்கள். உண்மையான அன்பு கொண்டவர்கள்